வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கைது. வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு செலவிடக்கூடிய தொகை அறிவிப்பு. நாமலுக்கு எதிராக வழக்கிலிருந்து விலகிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள். அமைச்சர் பிமல் செய்தது தவறு, மன்னிப்பு கேட்குமாறு முன்னாள் அமைச்சர் அழுத்தம். பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவித்தால் கடுமையாக சட்ட நடவடிக்கை. இலங்கை விஜயத்தை தொடர்ந்து மோடி ராமேஸ்வரத்திற்கு விஜயம். பரீட்சைக்கு எழுத சென்ற பாடசாலை மாணவர்கள் மாயம். தீவிர தேடலில் போலீசார். கனடாவில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள். 2 ஈழத்தமிழர்கள் கைது. பள்ளத்தில் விழுந்து பார ஊர்தி விபத்து. சாரதி உட்பட 2 பலி, 1 படுகாயம். பேஸ்புக் நிறுவனத்துக்கு திடீரென தடை விதித்த நாடு. விரக்தியில் மக்கள். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை சாமர சம்பத் தசநாயக்கவிடம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஊவா மாகாண முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு தொடர்பாக இன்று காலை விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு செலவு செய்யலாம் என்பதை குறிப்பிடும் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு 74 ரூபா முதல் 160 ரூபா வரை செலவிடலாம் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் 3ஆம் பிரிவுக்கு அமைய 2428 கீழ் 72 என்ற இலக்கம் கொண்ட இந்த வர்த்தமானி கடந்த 23ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கில் இருந்து விலகுவதாக 2 நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த என்ற 2 நபர்கள் தனக்கு எதிராக முகநூலில் பதிவிட்ட 2 பதிவுகளை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக நீதிபதி இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டது. எனினும் தாமும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் அறிவித்துள்ளார். இதற்கமைய பொருத்தமான நீதிபதி ஒருவரை பெயரிடுவதற்காக குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன்னிலையில் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சர்ச்சைக்குரிய கிறிஷ் திட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாரியப்புலவில் இலங்கை விமானப்படையின் விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் பிரமித் பண்டாரத்தின் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் விமானிகளின் தவறுதான் என்று கூறியுள்ளார். இது முற்றிலும் தவறானது. இதுபோன்ற ஒரு நிகழ்வின் போது விமான விபத்து குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும். விமானிகள் விபத்தில் இருந்து தப்பித்தால் அவர்களிடம் இருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். பின்னர் விசாரணை அறிக்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சகம்தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது. எனவே விமான போக்குவரத்து அமைச்சர் தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக இலங்கை விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒலிவில் துறைமுகத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ஒலுவில் துறைமுகத்திற்கு அமைச்சர் நேற்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டிருந்தார். துறைமுகத்தை அமைச்சர் பார்வையிட்டதுடன் பல தரப்பினருடனும் சந்திப்புகளில் ஈடுபட்டு கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். இந்நிலையிலேயே கைவிடப்பட்டுள்ள நிலையில் இருக்கும் ஒலுவில் துறைமுகத்தின் செயல்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் அவதானம் செலுத்தியுள்ளார். இதற்குரிய நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்துள்ளது.
எதிர்காலத்தில் அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்க யாருக்கும் இடமளிக்கப்படாது என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். கடந்த 24ஆம் திகதி காலி மாத்தரை பேருந்து சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். தாக்குதலை நடத்திய லொரி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதற்கு ஆதரவளித்தவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டு எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிராந்திய இணைப்பு தொடர்பான முக்கிய செய்திகளை வெளிப்படுத்தும் வகையில் தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்திற்கு பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரையில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 6ஆம் திகதி தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்திற்கு செல்லவுள்ள அவர் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிராந்திய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ராமேஸ்வர விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்திற்கு செல்லவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காம்போது சாதாரண தர பரீட்சைக்கு எழுத சென்று பாடசாலை மாணவர்கள் இருவர் கடந்த 26ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக மகியங்கனி போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 வயதுடைய இந்த 2 மாணவர்களும் மகியங்கனையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் 26ஆம் தேதி பாடசாலை சீருடையை அணிந்து மகியங்கனை தம்பராவு பரீட்சை மையத்திற்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறினர். தேர்வு எழுத சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் மகியங்கனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் மகியங்கனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபராக ஜே.ஏ. சந்திரசேன தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். இரணிமடு சந்தியில் உள்ள அலுவலகத்தில் தனது கடமைகளை சர்வமத வழிபாட்டுடன் பொறுப்பேற்றார். ஏற்கனவே கடமையாற்றிய பிரதி போலீஸ் மாதிபர் சமந்த டி சில்வா போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜே.ஏ. சந்திரசேன கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்ட நிலையில் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். கனடாவின் டொரண்டோ பகுதியில் கடந்த 6 மற்றும் 8ஆம் தேதிகளில் இடம்பெற்ற 2 கொலை சம்பவங்கள் தொடர்பில் 2 இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மார்க்கம் நகரைச் சேர்ந்த கோகிலின் பாலமுரளி மற்றும் டொரண்டோவைச் சேர்ந்த பிரண்ணன் பாலசேகர் ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். இந்த இருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வேலைவாய்ப்புக்காக கனடாவுக்கு சென்று அங்கு குடியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை சம்பவத்தின் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்புகளை போலீசார் சோதனையிட்டனர். அதன் பின்னர் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த இருவரும் கனடாவில் நடந்த 3 கொலை சம்பவங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது அவர்கள் மீது மேலும் 3 கொலை சதி குற்றச்சாட்டுகள் மற்றும் 2 சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு ஸ்கார்பரோவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் பிக்ரிக்கில் உள்ள 2 உணவகங்களோடு தொடர்புடையது என குறிப்பிடுகின்றன. விசாரணைகளின் பின்னர் இருவரையும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மன்னார் மாவட்ட மீனவ சமூகம் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார மற்றும் ஒருங்கிணைந்த உரிமைக்காய் எங்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்து கருத்து பகிர்வு நிகழ்வு நேற்றைய தினம் மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இளையோர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கை கடற்பரப்பில் இந்திய இழுவைப் படகுகளின் வருகையை அதிகரித்துள்ள நிலையில் இதனால் இலங்கை மீனவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மானிய திட்டம் உரிய முறையில் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கூட்டங்களில் குறித்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டுள்ள போதும் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. மீனவர்களுக்கு கடலில் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த அனர்த்தங்களுக்கு கூட எந்தவித இழப்பீடுகளும் உரிய முறையில் கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். வடகடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர். எனினும் தென்கடலில் வருகின்ற இந்திய மீனவர்கள் கண்டும் காணாமலும் விடப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர்.
கலவாணி மத்துக்கம வீதியில் அம்பலமகேன பாலத்திற்கு அருகில் பள்ளத்தில் விழுந்து பாரவூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பாரவூர்தியில் பயணித்து இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்லநேவ ரம்புக்கன பகுதியைச் சேர்ந்த ஜனகபாதும் குமார என்ற 27 வயதுடைய சாரதி மற்றும் உதவியாளராக இருந்த புலத் சிங்கள பகுதியைச் சேர்ந்த பதுடிகே பிரியந்த என்ற 36 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். புலத் சிங்கள பகுதியில் உள்ள ஒரு ரப்பர் தொழிற்சாலையின் ரப்பர் பால் ஏற்றி சென்ற பாரவூர்தியை விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடையாளம் காணும் நடவடிக்கை நுகைக்குடையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவும் மேல் மாகாண சபையும் இணைந்து 3 நாட்களுக்கு இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றன. இந்த நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டத்தை செயற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக மீண்டும் டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அவதார நிலைமையை கருத்தில் கொண்டு விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்கள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்கள் இதன்போது சோதனை செய்யப்பட உள்ளது. தங்கள் வளாகங்களுக்குள் நுளம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பப்புவா நியூகினியா நாட்டில் பேஸ்புக் நிறுவனத்திற்கு திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியாவில் 20 லட்சம் மக்கள் வசித்து வரும் நிலையில் அதில் 13 லட்சம் மக்கள் ஃபேஸ்புக்கை பாவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஃபேஸ்புக் ஊடாக போலி செய்திகள் மற்றும் தவறான புகைப்படங்கள் அதிகளவில் பப்புவா நியூகினியா நாட்டில் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஃபேஸ்புக் விரைவில் தடை செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது. இவ்வாறு இருக்க பப்புவா நியூகினியா அரசாங்கம் ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு தடை விதித்துள்ளது. இதனால் அந்த நாட்டு மக்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்த முடியாமல் விரக்தியில் உள்ளனர். அத்துடன் அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை கருத்து சுதந்திர மீறல் என விமர்சித்துள்ளனர். அத்துடன் அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை கருத்து சுதந்திர மீறல் என விமர்சித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.